வணக்கம் நண்பர்களே. உதயநிதிக்கு புதிய பதவி, சேகர் பாபு மீது நடவடிக்கை, ரகசிய ரிப்போர்ட். திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் இல்லத்தில் இன்று மதியம் முக்கிய ஆலோசனை கூட்டம் நடைபெறுது. இதில் முக்கியமான சில முடிவுகள் எடுக்கப்பட இருக்கு. சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு திமுக உட்கட்சி விவகாரங்களில் தீவிர மாற்றங்களை முன்னெடுக்க உள்ள சூழல்ல வருகிற 22ஆம் தேதி கூட உள்ள திமுக உயர்நிலை செயல் திட்டக்குழு மற்றும் திமுக செயற்குழு கூட்டத்தில் மிக முக்கியமான முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளதா தெரிகிறது. அதற்கான முடிவுகள் இன்றே எடுக்கப்பட இருக்கு. கட்சியின் கட்டமைப்பை இளைய தலைமுறையினர் நோக்கி நகர்த்தும் விதமாக உதயநிதி ஸ்டாலினை திமுகவின் செயல் தலைவராக நியமிக்க முடிவெடுக்கப்பட்டிருக்கான். அதேபோன்று நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழிக்கு இணை பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்படலாம் என தகவல் வெளியாயிருக்கு. மேலும் கட்சியில் புதிய பொறுப்புகள் உருவாக்கப்பட்டு அவற்றுக்கு செயற்குழு கூட்டத்தில் ஒப்புதல் பெறப்பட இருக்கு. குறிப்பாக 70 வயதை கடந்தவர்களுக்கு மாவட்ட செயலாளர் பதவி வழங்கப்படாது என்ற புதிய விதியை அமல்படுத்தவும், பதவி இழக்கும் மூத்த நிர்வாகிகளுக்கு கட்சியில் மாற்று பொறுப்புகள் வழங்கவும் தலைமை திட்டமிட்டிருக்கு. சென்னையில் திமுக சந்தித்த வரலாறு காணாத பின்னடைவுக்கான காரணங்கள் ஆராய மு.க.ஸ்டாலின் உத்தரவின் பேரில் அமைக்கப்பட்ட 36 பேர் கொண்ட ஆய்வுக்குழு கடந்த ஒரு மாதமாக தீவிர கள ஆய்வு மேற்கொண்டு இறுதி அறிக்கையை தலைமையிடம் சமர்ப்பித்திருக்கு. அறிவாலய வட்டார தகவல்களின்படி இந்த ரகசிய அறிக்கையில் சென்னை மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான P.K. சேகர் பாபு மீது கடுமையான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. சென்னையில் திமுகவின் வாக்கு வங்கி சரிந்ததற்கு நிர்வாக குளறுபடிகள், கோஷ்டி மோதல்கள் மற்றும் களப்பணியாளர்களின் அதிருப்தியே காரணம். குறிப்பாக கொளத்தூர் தொகுதியில் மு.க.ஸ்டாலின் பின்னடைவை சந்தித்ததற்கும் வட சென்னையில் தாவேகாவின் எழுச்சிக்கும் சேகர் பாபுவின் செயல்பாடுகளே முக்கிய காரணம் என சொல்லப்படுது. பல ஆண்டுகளாக கட்சிக்காகவும் துறைகளிலும் உழைத்த அடிமட்ட தொண்டர்களை ஓரம் கட்டிவிட்டு தனக்கு நெருக்கமான ஆதரவாளர்களுக்கு மட்டுமே கோவில் அறங்காவலர் குழு உட்பட முக்கிய பதவிகளை சேகர் பாபு வழங்கியிருக்கார். இது களப்பணியாளர்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தி தேர்தல் பணியில் தொய்வை உருவாக்கியிருக்கு. மேலும் கொளத்தூரில் தாவேகா வேட்பாளர் V.S. பாபுவின் வியூகங்களை சரியாக கணிக்க தவறியதும் அதீத நம்பிக்கையும் தோல்விக்கு வித்திட்டதா முன்னாள் எம்பிகள் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் தலைமைக்கு புகார்கள் ஆதாரங்களோடு வாங்கியிருக்கிறாங்க. இவ்வளவு கடுமையான புகார்கள் இருந்தபோதும் சேகர் பாபு மீது உடனடி ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க ஸ்டாலின் தயங்குவதா தகவல்கள் தெரிவிக்கின்றன. சென்னையில் தாவேகா மற்றும் அதிமுகவின் பலம் அதிகரித்து வரும் சூழலில் களப்பணி ஆற்றுவதில் அனுபவம் வாய்ந்த சேகர் பாபுவை நீக்குவது கட்சியின் கட்டமைப்புக்கு பாதகமாக அமையலாம் என தலைமை கருது. தேர்தல் முடிவுக்கு பின் கொளத்தூருக்கு ஸ்டாலின் சென்றபோது சேகர் பாபு உணர்ச்சி வசப்பட்டு கண்ணீர் விட்டது தலைமையின் கவனத்தை ஈர்த்திருக்கு. பிழைகள் இருந்தாலும் சென்னையை மீட்டெடுக்க அவரது களப்பணி தேவை என்பதால் கடுமையான தண்டனைக்கு மாற்றாக எச்சரிக்கை விடுத்து நிர்வாக மாற்றங்களை மட்டுமே மேற்கொள்ள ஸ்டாலின் தற்போது திட்டமிட்டிருக்கார்.